இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு வரீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்க்குக்கு வரீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டதுக்கு, உடனே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல லலிதா அக்கா வீடு, அப்புறம் இன்னொரு மச்சான்டார் இருக்காங்க. அவங்க குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஓமலூர் போயிருந்தோம். அவங்கள அப்படியே கூட்டிட்டு போய் ஸ்ட்ரெயிட்டா வந்து பார்க்ல விட்டுட்டு அப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போயிட்டேன். இந்த வருஷத்துல கடைசி நாளா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சந்தை. இப்ப நாளைக்கு வந்து நியூ இயர் 2026 பொறக்குது. சந்தையில போய் காய்கறிலாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தா இருட்டே ஆயிடுச்சுங்க. குட்டிமா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் போல இப்படித்தான் நின்னுட்டு இருப்பாங்க போல. சறுக்கு விடுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பயம். மேல ஏறிட்டாங்க. ஆனா கீழ இறங்க முடியல. அப்புறம் அவங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, "பயப்படாத நான் இருக்கேன். நானும் உன் கூடயே வரேன்னு" சொல்லிட்டு அவனும் பாப்பா கூடயே சேர்ந்து சறுக்கு விளையாண்டுட்டு இருந்தாங்க. குழந்தைங்க பாவம் 10 நாள் லீவ் விட்டு எங்கேயுமே போகலங்க. ஊருக்கு அனுப்பிடலான்னு பார்த்தா ஊருக்கும் போகலன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்தா தான் போவேன்ட்டாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொரியர் டிஸ்பேட்ச் ஒர்க்லாம் இருக்கிறதுனால போக முடியல. சரி போ இன்னைக்கு என்ஜாய் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு பார்க் வந்திருந்தோம். அங்கலாம் நல்லா விளையாண்டதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது ஒரு பானிபூரி கடை இருந்துச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அக்கா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான். ரெகுலரா எப்ப பானிபூரி வாங்கினாலும் அங்க தான் போய் வாங்குவோம். சரின்ட்டு அங்கலாம் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு யாருக்கெல்லாம் பானிபூரி, யாருக்கெல்லாம் காளாம்பூரி வேணும்னு கேட்டு அவங்களுக்குலாம் என்னென்ன வேணுமோ எல்லாம் கேட்டு வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டோம். பானிபூரி கடைக்கு பக்கத்திலேயே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருந்ததை நாங்க கவனிக்கல. ஆனா குழந்தைங்க அதை கவனிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா பானிபூரி சாப்பிட்ட கையோட உள்ள பூந்துட்டாங்க. அடுத்த வேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் தான். எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உள்ள போய் விசிட் பண்ணி ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து தேடி தேடி பார்த்துட்டு இருந்தாங்க. எதுவும் வாங்க வேணாம் வாங்கன்னு சொல்லி அவங்கலாம் கைய பிடிச்சு எல்லாம் இழுத்துட்டு வரதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. எல்லாரும் வீட்டுக்கு வரதுக்கு மணி வந்து ஒரு 8 மணி போல ஆயிடுச்சுங்க.